கேட்பாங்க. கேட்கணும், நம்ம தொழில் அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஒரு காலத்துல ஒரு பெரிய சக்கரவர்த்தி இருந்தார், மகாராஜா. ராஜாக்கள்லாம் ராஜா, சக்கரவர்த்தி. இவருக்கு ஒரு அழகான பொண்ணு. இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சுயம்பரம் நடத்தினார். ஆயிரக்கணக்கான ராஜகுமாரர்கள் வந்தாங்க. போட்டி மேல போட்டி, எல்லா போட்டியும் தாண்டி 3 பேர் தான் இருந்தாங்க. இந்த 3 பேர்ல இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். 3 பேரை கூட்டிட்டு வந்தார் ராஜா. இந்த அரண்மனையில கூட்டிட்டு வந்து இந்த பொண்ணை உட்காந்து வச்சிட்டார், ராஜ்குமாரிய. அவர் கையில ஒரு மாலையை கொடுத்துட்டார் அந்த பொண்ணு கையில. அம்மா, இந்த 3 ராஜ்குமார் நல்லா பாத்துக்கோ. இந்த 3 பேர்ல யார் உன் பக்கத்துல முதல்ல வராங்களோ அவங்களுக்கு இந்த மாலையை போடு, அவங்க தான் உன்னுடைய கணவர். 3 பேருக்கு சொன்னார், பாறையா இதான் ராஜ்குமாரி, நீங்க யார் முதல்ல இந்த அம்மா கிட்ட வரீங்களோ கல்யாணம் பண்ணிக்கலாம். 3 பேரை வெளில கூட்டிட்டு போனார். வெளில கூட்டிட்டு போய் இந்த அரண்மனையை சாத்தி பூட்டிட்டார். பூட்டி சாவி இடுப்புல வச்சுக்கிட்டார். இப்ப போய் ட்ரை பண்ணுங்கன்னார். அரண்மனை கதவுகள் உங்களுக்கு தெரியுமா, தேக்கல செஞ்சது, நல்லா பெருசா திக்கா இருக்கும், ஓபன் பண்ண முடியாது அவ்வளவு ஈஸியா. ஒருத்த வந்து பெரிய கதாயுதம் கொண்டு வந்தான், பீமன் மாதிரி. அவன் போட்டு இடி இடி நிடிச்சான். 10 நிமிஷம் ட்ரை பண்ணான், டயர்டாய் உட்கார்ந்துட்டான். இன்னொருத்த வந்தான், பெரிய மரத்தை தூக்கிட்டு வந்தான், கடோத்கஜன் மாதிரி. இடிச்சு பார்த்தான், கதவு திறக்கல, உட்கார்ந்துட்டான். 3வது ஆள் என்ன பண்ணா, ராஜா கிட்ட பண்ணா, ஐயா அந்த சாவியை கொடுக்குறீங்களான்னு கேட்டா, சாவி எடுத்து கொடுத்தார் ராஜா. இவர் அதை ஓபன் பண்ணி போய் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தார். அவ்வளவுதாங்க நம்ம தொழில்ல, வேற ஒண்ணும் கிடையாதுங்க. கேட்கணும். முதல்ல 2 பேர் நினைச்சிட்டாங்க, கேட்டா கொடுப்பானோ கொடுக்க மாட்டானோ. அதே கொடுக்கறான் கொடுக்கல, அது அவன் தலை எழுத்து. கேட்க வேண்டியது நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. கேட்போமே, கேட்டு தான் பார்ப்போமே. சார் சொல்ற மாதிரி கேட்கும் போது ஒரு சைஃபரை கேட்டு கேட்போமே. நாமளா 5000 வெள்ளிங்கிறது ஒரு 50000 வெள்ளிங்க, அது வேற ஒன்றும் சிம்பிள். as simple as this. Ask my dear friends and let me tell you, all big agents are asking for business. கேட்கறதுல எந்த விதமான கேவலமும் கிடையாது. யாருக்கா கேட்கிறோம் ஐயா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் 1985ல ஒரு